வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு, அது கூடவே 3 பச்சை மிளகாயும், ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதிலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பட்டாணியை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த புலாவை சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாசுமதி ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு தண்ணி சேர்க்கும் பொழுது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசுமதி ரைஸில் செஞ்சிங்கன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கலாம். 3 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். பட்டாணி புலாவ் எப்படி ரெடியாக இருக்குன்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட்டாணி புலாவ் நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.